இப்போ நம்ம தர்காக்கு போறோம். அங்க வந்து இறந்து போனவங்கள வந்து எப்படி வந்து ஜியாரத் பண்ணலாம்? அவங்க உடம்பு தான் அழிஞ்சு போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் வந்து பல நபர்களால எழுப்பப்படும். சாமானிய மனிதர்களா இருக்கிற நம்பள்ற உடம்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம மூச்சு நம்ம உடம்ப விட்டு போனதுக்கப்புறம், நம்மளுடைய ஒவ்வொரு செல்லும் இறக்க ஆரம்பிச்சிருது. அது மூலியமா ஒவ்வொரு பார்ட்டும் டீகே ஆகி இந்த மண்ணு நம்மள சாப்பிட்ருது. பட் இறைநேசர்களுடைய உடல்கள ஏன் மண்ணு சாப்பிட்றதில்ல அப்படின்னா, அதுக்கு சயின்டிஃபிக்கலாவும் பார்க்கலாம். இறை தன்மையோடும் அத ஒப்பிட்டு பார்க்கலாம். சூஃபியாக்கள் அந்த இறைநேசர்களுடைய அவங்க மூச்சு தான் உடம்ப விட்டு வெளியேறினாலும், ஒவ்வொரு செல்லுல இருக்கிற அந்த பிராண சக்திங்கிறது அப்படியே ஸ்டோர் ஆகியிருக்கும். அந்த இறைத்தன்மை அந்த பிராண சக்தி உள்ளாக்க அப்படியே இருக்கிறதுனால, எந்த செல்லும் இறந்து போகாம அப்படியே அந்த உயிரோட்டமா அந்த பயிற்சி பண்ண அந்த ஃப்ரீக்வன்சியோட அது அப்படியே அதே நிலையில தான் இருக்கு. அந்த ஒவ்வொரு செல்லுலயும் இறைவனுடைய அந்த இறைத்தன்மை அதில் இருக்கிறதுனால, எந்த மண்ணும் அத சாப்பிட முடியாது. ஏன்னா உடம்பு கெட்டு போகாது.